குட்டி பண்ண எப்படா ஃபீவர் சொன்னேன், இப்ப பரவாயில்ல உடம்புலாம்? ஜுரம்லாம் சரியாயிடுச்சு. வாய் தான் ரொம்ப கசகுது. ஸ்வீட்டா என்ன செஞ்சு விட ஸ்பைசி. குட்டி பண்ண அடிப்பே இல்லாம உனக்கு கேக் ரெடி பண்ணிட்டா. ஃபர்ஸ்ட் ஒரு ஓரியோ பிஸ்கெட்டை பிரிச்சுட்டு பிஸ்கெட் தனியா கிரீம் தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 பிரெட் துண்டுகளை சுத்தி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட்டுக்கு மேல நம்ம பிஸ்கெட் எடுத்து வச்சுல அதுல பாலை ஊத்தி சாக்லேட் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு மேல தடவிக்கலாம். அதுக்கு மேல இன்னொரு பிரெட்டையும் வச்சு கிரீம்ல பாலை ஊத்தி மிக்ஸ் பண்ண கிரீம் இதுக்கு மேல தடவிக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் மேலயும் தடவி விட்டுட்டு பிரெட்டை சுத்தியும் ஓரியோ சாக்லேட்டை தடவி விட்டுக்கலாம். மேல முந்திரிய நுணுக்கி விட்டுக்கலாம். அதுக்கு மேல டைமண்ட் செரியை தூவி விட்டா அடுப்பே இல்லாம ஓரியோ கேக் ரெடி. குட்டி பண்ண ஏந்தரா, பொறுமையா உட்கார் உட்கார். கேக் சூப்பரா இருக்குது. அடே ஒரு டீ தாங்கனே. தம்பி டீ எடுத்துக்க. சமோசா அண்ணே, சம்சா எவனே? 5 ரூபா தம்பி. ஒண்ணு தாங்கனே. நான் தம்பி சூடாகுது, பார்த்து சாப்பிடு. அதுவா தம்பி, ஒரு டபரால எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், அதுக்கு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, சில்லி பவுடர் சேர்த்துட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு பட்டாணியை சேர்த்துட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி, பால், எண்ணெய், டால்டா, தேவையான அளவு உப்பு, மைதா, ஆட்டா சேர்த்து நல்லா சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாதிரி ஊட்டிட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்க உள்ள போட்டு பேக் பண்ணி சுடான எண்ணெயில போட்டு எடுத்தா டீ கடையில விற்கிற சமோசா ரெடி.